இன்றைய தலைமுறையினரிடம் அரசியல் விழிப்புணர்வு இருக்கிறதா என்ற கேள்விக்கு திண்டுக்கல் மக்கள் தெரிவித்த கருத்துக்களை மக்கள் பார்வை பகுதியில் தற்போது பார்க்கலாம். இன்றைய இளைய தலைமுறைக்கு அரசியல் விழிப்புணர்வு ரொம்ப கம்மியாகவும் இருக்குது. விழிப்புணர்வு பற்றாமல் இருக்கும். இவங்களுக்கு அந்த விழிப்புணர்வுகள் முழுசாக வரணும், தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட தலைவர்களையோ, அரசியலுக்காக பாடுபட்ட தலைவர்களையோ, அவங்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய வாழ்க்கை வரலாறை அவங்க பயன்படுத்திட்டு அது மூலியமாக நல்லதுகளை தெரிஞ்சுட்டு அவங்கள அரசியல் விழிப்புணர்வோட இளைஞர்கள் இன்றைக்கி வந்தாங்கன்னா நாட்டுக்கு என்ன செய்யணும், ஏது செய்யணுங்கிற இது அவங்களுக்கு தெரியும். அப்போ நாளை அரசியல் சிறப்பாக இருக்கும். வருங்கிற தலைமுறைக்கும் அது நல்ல பாடமாக அமையும். இன்றைய இளைஞர் தலைமுறைக்கு அரசியலுக்கு வர்றாங்க. ஆனால் அரசியலுக்கு வர்றவங்க எதுவுமே தெரியாமல் தான் வர்றாங்க, தெரிஞ்சு வர்றது கிடையாது. ஆனால் பழைய தலைவர்கள்லாம் பார்த்திங்கன்னா காமராஜர், அண்ணா இவங்கெல்லாம் உழைச்சாங்க. ஆனால் இப்போ வர்றவங்க உழைக்க மாட்டாங்க. நல்லா உழைக்கணும்னா நல்லா பழைய தலைமுறை என்னென்ன செஞ்சாங்களோ அவங்க என்னென்ன பண்ணாங்கன்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அரசியலுக்கு வரணும். இன்றைய இளைஞர் சமுதாயத்தில் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் முக்கியமான ஒன்று என்னென்னா அரசியல். அது நம்ம யாரை சூஸ் பண்ணுறோம், நம்ம எப்படிப்பட்ட மக்களை தேர்ந்தெடுக்கிறோங்கிறது அது ஒவ்வொரு மனிதனோட சுய உரிமையை ஒன்றிணைஞ்சு தான் இருக்குது. அப்படின்ற பட்சத்தில் நம்ம எந்த அளவுக்கு அதை சரி பண்ணி அரசியல் நல்லொழுக்கங்களை எப்படி கற்றுக்கணும் அப்படின்னா, இன்றைக்கி எல்லா கையிலையும் ஃபோன் இருக்குது. ஃபோன் இருக்கப்போ நம்ம ஒவ்வொன்றையும் ஃபஸ்ட்டு ஒவ்வொரு அரசியல் எல்லாருமே ஒவ்வொரு பாலிடிக்ஸ்லேயும் ஒவ்வொரு தலைவர்கள் இருப்பாங்க. சுய கட்சி இருக்கும், பொது கட்சி இருக்கும், இது மாதிரி இருக்கும். இந்த கட்சியில் ஒவ்வொன்றுக்கும் தலைவர்கள் இருப்பாங்க. ஒவ்வொரு தலைவர் சொல்கிறதையும் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். இன்றைய தலைமுறைக்கு அரசியல் விழிப்புணர்வு இருக்குது. ஆனால் அந்த அரசியல் விழிப்புணர்வு சரியான நல்ல அரசியல் தலைவர்களை தேர்ந்தெடுக்கிற அளவுக்கு இருக்கா அப்படின்னா இல்லை. அதாவது எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, அரசியல்னால் அது ஒரு சாக்கடை, அதை யார் போய் சுத்தம் பண்ணுறதுன்னு எல்லாருமே கேட்டுகிட்டே இருக்காங்க. இன்றைய இளைஞர்கள் அரசியலுக்கு வரணும். அரசியலுக்கு வரணும்னா இன்றைய இளைஞர்கள் அவங்களோட குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு, அவங்கள காப்பாற்றுறதுக்காக அரசு வேலையில் தான் முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்றைய இளைஞருக்கு அரசியல் விழிப்புணர்வுனா கக்கன், காமராஜர், ஜீவா அவங்கெல்லாம் அரசியலில் ஒரு சேவையாக செஞ்சாங்க. தனக்குன்னு எதுவும் சேர்த்துக்கல. அதை அந்த இளைஞர்கள் இப்போ இருக்க இளைஞர் படித்து என்னான்னு தெரியணும், சம்பாதிக்கிறதுக்காக வரக்கூடாது, மக்களுக்கு சேவை செய்கிறதுக்காக வரணும். அவங்க பூரா வாழ்க்கையை அர்ப்பணித்தவங்க. அந்த முன்னாடி காமராஜராக இருக்கட்டும், ஜீவாவாக இருக்கட்டும், எல்லாருமே வாழ்க்கைக்காக, நாட்டுக்காக, சமூகத்துக்காக அர்ப்பணிப்போடு இருந்தாங்க. எந்தவித சுய நோக்கமும் இல்லை அவங்ககிட்ட. எந்த அரசு வாகனமாகவும் சரி சொத்தை அவங்க அனுபவிக்கிறாங்க. இன்றைய காலத்தில் இளைஞர்கள் அரசியல் விழிப்புணர்வோடு நடந்துக்கிறணும். ஃபஸ்ட்டு முதல்ல அரசியல்னால் என்னென்னா, இன்றைக்கி இருக்கிற மாதிரி விபச்சாரம், கள்ளச்சாராயம், கஞ்சா, போதைப்பொருள் மற்றும் இந்த சிறையில் இருக்கிற நபர்களோட தலைவர் வழிபாடு இதெல்லாம் அற்ற சமூக நீதி பார்வையில் இருக்க அரசியல் வேணும். இன்றைய அரசியல் இருக்கும் சூழ்நிலையில் இளைஞர்கள் கண்டிப்பாக அரசியலை நோக்கியும் அரசினுடைய பயணங்களையும் இளைஞர்கள் தொடர வேண்டும். ஏனென்றால் இளைஞர்கள்தான் இந்தியாவின் முதுகெலும்பு என்று தலைவர்கள் எல்லாம் சொன்னார்கள். அப்படிப்பட்ட இளைஞர்கள் இன்றைய நாளடைவில் மொபைல் போன்களிலும் கேளிக்கைகளிலும் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு மத்தியில் அரசியல் சார்ந்த அறிவுபூர்வமான சிந்தனைகள் தோன்ற வேண்டும். எல்லோருமே அரசியல் அவசியம் தெரிஞ்சுக்கணும். ஏன் அரசியல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அரசியல் தெரிந்தால் மட்டும்தான் இந்த உலகத்தில் அரசியல் இல்லாமல் எந்த நகருமே இல்லைங்கிறத அவங்க புரிஞ்சுக்கணும். பாட புத்தகத்திலே அரசியல் சார்ந்து சம்மந்தப்பட்ட புத்தகத்தில் வரணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஏன்னா ஒரு காமராஜர் மாதிரி, ஒரு கக்கன் மாதிரி, ஒரு ஜீவானந்தா மாதிரி நேர்மையான ஒரு அரசியலை மக்கள், மாணவர்கள் புரிஞ்சுக்கணும். குறிப்பாக மாணவர்கள்கிட்ட இந்த விழிப்புணர்வு தேவை. அப்போ தான் வருங்காலத்தில் இளைஞர்கள் தான் இந்த நாட்டை ஆள போகிறாங்க. அப்படிப்பட்ட இளைஞர்கள் தயவு செய்து அரசியலை புரிஞ்சுக்கணும். அதாவது இன்றைய இளைஞர்கள் அரசியலை விழிப்புணர்வு படுத்துறதுக்கு வழிகள் நிறையா இருக்குது. ஆனால் அவங்களுக்கு ஒரு சரியான புரிதல் இல்லாமல் மேலோட்டமாக அரசியலை பயின்றுக்கிட்டு சில கருத்துக்களை வெளியிடுறாங்க. ஸோ அரசியலை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா பேசிக் ஸ்கூல்ல இருந்தே துவங்கலாங்கிறது என்னுடைய கருத்து. இப்போ பாடத்திட்டத்தில் பொருளாதாரம் எப்படி, புவியியல் எப்படி அப்படிங்கிற ஒரு திட்டம் வச்சிருக்கிற மாதிரி அரசியல் அப்படிங்கிற ஒரு அரசியல் அமைப்புங்கிற ஒரு பாடத்திட்டத்தை வச்சு அதனுடைய நம்மளுடைய சுதந்திரத்திற்காண்டி யார் யார் போர் புரிந்தார்கள், அது சம்பந்தப்பட்ட ஹிஸ்டரி எல்லா விஷயத்தையும் தொடுத்து அதுக்கப்புறம் அரசியல் ஆவணங்கள், சட்டத்திட்டங்கள் என்ன சொல்லுது, அரசியலுடைய அமைப்பு என்ன சொல்லுது, உங்களுக்கு வில்லேஜ் என்ன, டவுன் லிமிட் என்ன, அதனுடைய
திட்டங்களை வச்சு அரசியலை புரிதல் ஏற்படுத்தினோம்னா ஃபண்டமெண்டல் அவங்களுக்கு ப்ராப்பராக கற்றுக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்களுடைய அரசியலுடைய புரிதலை நோக்கி அவங்க அடுத்தடுத்து எடுத்து வைக்கிறதுல சிறப்பாக செயல்படுவாங்கன்னு நம்புகிறோம். இன்றைய இளைஞர்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு வந்து அரசியல் விழிப்புணர்வுங்கிறது வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஏன்னா அந்த அரசியல் மக்களுடைய முன்னேற்றங்கள் இருந்தால் தான் அந்த இளைஞர்களுக்கு எல்லாருமே தெளிவாக இருக்கும். இப்போ இளைஞர்கள் வந்து அரசியலை பற்றி ஓரளவுக்கு 75% வந்து இளம் பெண்களும் இளைஞர்களுமே நல்ல ஒரு உள்நோக்கத்தோட பொறுப்போடு தான் இருக்கிறாங்க. அரசியல்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இன்னும் தெரியாத இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்குமே அந்தந்த தெருவுகளில் தெரிந்தவர்கள் வந்து அதனுடைய அறிவாற்றலுக்கு தகுந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து சொன்னாங்கன்னா, விளக்க உரை கொடுத்தாங்கன்னா, அந்த இளைஞர்களும் அந்த இளம்பெண்களும் நல்ல முறையில் புரிஞ்சுக்கோட்டு முழு மனதோடு எல்லாருமே வந்து அரசியல்னால் என்ன இதுதான் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்குவாங்க.